நடக்கக்கூடிய விசாரணை என்பது மெத்தனமா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா போகுது, நீங்க வந்து உங்க வேலையை சரியா செய்யற மாதிரி தெரியல, அதனால நாங்க வந்து ஒரு டீமை போட்டு விசாரிக்கணும், உண்மைத்தன்மையை சீக்கிரமா கொண்டு வரணும் அப்படின்றது கோர்ட் வந்து முனைப்பு காட்டுது. ஏன்னா ஒரு அரசியல் ரீதியா இல்ல அரசியல் கட்சிக்கு கீழே இறங்கக்கூடிய ஒரு காவல்துறை வந்து சம்டைம்ஸ் வந்து அரசியல் ரீதியா பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் தேர்தல் வர நேரத்துல ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவரை கைது செய்யறோம், இல்ல ஒரு அரசியல் கட்சியை மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டு இல்ல ஒரு விசாரணை என்னும்போது மடைமாற்றம் வந்து சுலபமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அரசியல் ரீதியா யாருக்கு இதுல வந்து லாபம் நஷ்டன்ற அந்த கணக்குக்குள்ள கோர்ட்டு போல. எங்களுக்கு தேவை அந்த 41 பேர் இறந்ததற்கு யாரெல்லாம் காரணம், அவங்க என்ன கட்சி என்ன பின்புலம் அப்படியெல்லாம் இல்லாம இதை சீக்கிரமா விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஐபிஎஸ் ஆபிசரை போட்டிருக்காங்க. நான் என் நண்பர்கள் கிட்ட கேட்ட வரலும் அஸ்ராகர் பொறுத்தவரையிலும் விசாரிச்சப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்ல சாய்ஸ். ஏன்னா ரொம்ப வேகமா இருப்பாரு, அதே மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இவர் இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்காருன்னு அவருக்கு தோணுச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் யோசிக்காம நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு அதிகாரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வேகமா இருப்பாரு, ரொம்ப ஸ்பீடா இருப்பாருன்றாங்க. கோர்ட்டுமே வந்து என்ன நினைக்குதுன்னா இந்த விஷயத்துல வேகமா இருக்கணும். ஏன்னா இப்ப விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப தோய்வா இருக்கிறாங்க, அவங்க அவங்க வேலையை சரியா செய்யலையோ அப்படின்ற அந்த சந்தேகம் இருந்ததுனால கோர்ட் இப்போ ஒரு எஸ்ஐடி ஒண்ணு போட்டிருக்குங்க. இப்ப அரசாங்கம் அமைச்சிருக்கிற அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். எனக்கு அந்த நான் முன்னாடியே சொன்ன அந்த கமிஷன்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதற்கு வந்து ஒரு ஒரு பெரிய வெயிட்டேஜோ இல்ல ஒரு பெரிய வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடி அது தீர்வை கொடுக்க முடியும் அப்படின்றதுல அது அரசியல் ஆதாயத்திற்காகவோ இல்ல அரசியல் பேசுபொருளுக்கு வேணா அது பயன்படும். மற்றபடி கோர்ட்டோ இல்ல கோர்ட் மூலமா போகும்போது தான் குற்றவாளி யாரு, நிரபராதி யாரு, வாதி என்ன சொல்றாரு, பிரதிவாதி என்ன சொல்றாரு, இதுல அரசாங்கம் என்ன தப்பு பண்ணிருக்கு, இதுல தாவேக்கா என்ன தப்பு பண்ணிருக்கு, இதுல விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொன்ன நேரத்துக்கு செய்யறாரா, விஜய் அவரோட தன்மை என்ன, என்ன விதமான கட்சி இது அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றம் இப்ப விசாரிக்குது. இப்ப நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம வந்து நீதிமன்றம் ஏன் இந்த கேள்வி இப்படி கேட்டுச்சு, இந்த விஜய்க்கு சாதகமா இல்லையே இந்த கேள்வி, இது வந்து ஸ்டாலின் அவர்களை குறை சொல்லல நீதிமன்றத்துக்கு நமக்கு சொல்றதுக்கு அதிகாரமோ அருகதையோ இல்லைன்றது என்னோட குறைந்தபட்ச புரிதல். காரணம் என்னன்னா நீதிமன்றத்துக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய வேலையை விட்டுட்டு இந்த வழக்காடுல இந்த வழக்கெல்லாம் எதுக்கு நீதிமன்றம் எடுக்குதுன்னா 41 பேர் இறந்துருக்காங்க பாருங்க, அதே மாதிரி ஒரு 40க்கு மேற்பட்டவங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க பாருங்க. இது மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இப்படி நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு பூனைக்கு மணி கட்டினாதான் நாளைக்கு மக்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, வர்றது தேர்தல் நேரம்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்துதான் நீதிமன்றத்தோட இந்த விசாரணையானது நீதிமன்றத்தோட கருத்து இருக்குன்றது என்னோட புரிதல்.